என் வாழ்க்கையை ஒரு சிறிய விதையிலிருந்தே தொடங்கினேன். மண்வளம், சூரிய ஒளி மற்றும் தண்ணீர் ஆகியவை நான் வளர தேவையானவை ஆகும். நான் காய், கனி, நிழல், மழை மற்றும் மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் என எல்லாம் தருகிறேன். மண் அரிப்பையும் தருகிறேன். பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு வசிப்பிடமாகவும் நானே இல்லை. நாங்கள் மனித செயல்பாடுகளால் அழிக்கப்பட்டு வருகிறோம். குடியிருப்பு அமைத்தல், தொழிற்சாலைகள் அமைத்தல், சாலைகளை விரிவுபடுத்துதல் போன்ற காரணங்களால் மனிதர்கள் எங்களை அழிக்கின்றார்கள். மேலும் பல்வேறு இயற்கை சீற்றங்களாலும் நாங்கள் அழிக்கப்பட்டு வருகிறோம். எங்களை அழிப்பதனால் காலநிலை மாற்றம், பூமி வெப்பமயமாதல், கடல் நீர்மட்ட உயர்வு என பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எங்களை அழித்தால் இந்த பூமியில் ஒரு உயிர் கூட இருக்க முடியாது. மனிதர்களை நாங்கள் இல்லை எனில் மழைக்காக எங்கே போய் மனு செய்வீர்கள்? பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு நாங்கள் கொடுக்கும் உத்தரவாதம் உங்களால் கொடுக்க முடியுமா? ஆயுதத்தை மனிதன் அதிகமாக உபயோகித்தது எங்களின் மீதுதான். நாங்கள் உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, எழுத காகிதம், எரிக்க விறகு, ஆட கூலி, அழகு வேலி என எல்லாம் தரும் எங்களை ஏன் அழிக்க நினைக்கிறீர்கள் என்றுதான் புரியவில்லை. நாங்கள் அழிவதை தடுக்க மரம் வளர்ப்பு பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு செய்தல் வேண்டும். மரம் மற்றும் செடிகளை அதிக அளவில் நடுதல் வேண்டும். எங்களை நடுவது மட்டும் குறிக்கல் அல்ல, செடி மரமாகும் வரை அதனை காப்பாற்ற வேண்டும். வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்கள். மரம் வளர்ப்போம். இந்த உலகை பசுமையான உலகாக மாற்றுவோம். நன்றி.